அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரு 4 2025 பொது அறிவு கோனார் பொது அறிவு இந்த புத்தகம் எப்படி இருக்குதுன்னா பாருங்க, சிம்பிளா ஒரே புத்தகத்துல எல்லாமே சிலபஸ் எல்லாமே கவர் ஆகிருக்குது. பொது அறிவியல் பாத்தீங்கன்னா, பொது அறிவியல், இந்திய புவியியல், இந்திய வரலாறு பண்பாடு, இந்திய ஆட்சியல், இந்திய பொருளாதாரம், இந்திய தேசிய இயக்கம், தமிழ்நாடு வரலாறு மரபு பண்பாடு மற்றும் சமூக இயக்கங்கள், அந்த தமிழ் சமுதாய வரலாறு, தொல்லியல் படிப்பு, தமிழ்நாட்டின் வளர்ச்சி 8 யூனிட் இருக்கு சார். நமக்கு டிஎன்பிசி 6 யூனிட் தான் கொடுத்துருக்காங்க, எங்கேயுமே சிலபஸ் மாத்தல. இப்ப பாத்தீங்கன்னா, இந்திய வரலாறு பண்பாடு, இந்திய தேசிய இயக்கம் மெர்ச் பண்ணிருக்காங்க. இந்தியன் எக்கனாமிக்கும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனும் மெர்ச் பண்ணிருக்காங்க. இந்த புக்கை எப்படி சார் படிக்கணும்னா, இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இப்ப வந்து தேர்தல் பாடம்னு வருதுன்னு வச்சுங்க பாலிட்டிக்ல. அப்ப 7வது புக்ல கவர் ஆகுது, 9வது புக்ல கவர் ஆகுது, 11வது புக்ல கவர் ஆகுது. அப்ப நீங்க ஸ்கூல் புக் தான் நமக்கு உயிர் நாடி. ஸ்கூல் புக்ல போயிட்டு நம்ம படிச்சிடணும். ஃபர்ஸ்ட் ஒரு கதை மாதிரி அங்க ஸ்கூல் புக்ல படிக்கும் போது நமக்கு கதை மாதிரி அங்க கான்செப்ட் புரியும். ஸ்கூல் புக்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்லைனர், இது ஒன்லைனரா போல்டா இருக்குது, உங்களுக்கு ஷார்ட்டா இருக்குது, உங்களுக்கு நோட்ஸ் சீக்கிரம் படிச்சிடலாம். அப்ப அங்க இருக்கிறத பாத்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்திய புவியியல், அடுத்தது பாத்தீங்கன்னா குப்த பேரரசு, ஷார்ட் நோட்ஸ். இது ஸ்கூல்ல படிச்சுட்டு இந்த ஷார்ட் நோட்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒன்லைனராகவே இருக்கும். ரைட்டுங்களா? இங்க பாருங்க, இந்திய பண்பாட்டு இயல்புகள், அடுத்தது இந்திய அரசமைப்பு, எல்லாமே ஒன்லைனர் இருக்கு. நீங்க டைரக்டா ஒன்லைனர் போகக்கூடாது, டைரக்டா ஒன்லைனர் படிக்க கூடாது. ஸ்கூல் புக்ல நமக்கு புக் தான் உயிர் நாடி. ஸ்கூல் புக்ல தான் கொஸ்டின் கேட்கறாங்க டிஎன்பிசி. அப்ப ஸ்கூல் புக்ல படிச்சுட்டு இதை வந்து ஒன்லைனரா நீங்க படிக்கும் போது அப்படியே மனசிலாகும். நீங்க எதையுமே மனப்பாடம் பண்ணாதீங்க. மனப்பாடம் பண்ணா எல்லாத்தையும் புக்கை ஃபுல்லா நம்மளால மனப்பாடம் பண்ணுது. ஒரு புக்ல டாபிக் இருக்கும், டாபிக் அப்ப வந்து மாநில அரசுனா என்ன, மத்திய அரசுனா என்ன, குடியரசுத் தலைவர் அவருக்கு அதிகாரம் என்ன, அவருக்கு பதவி காலம் என்ன, எத்தனை காலம் வரை இருக்கும், அவருடைய அதிகாரங்கள் என்ன, அதை கான்செப்ட் தெரிஞ்சுக்கீங்க. அதை தெரிஞ்சுக்கணும், கான்செப்ட் மைண்ட்ல தான் மறக்காதுங்க. நீங்க மனப்பாடம் பண்ணீங்கன்னா எவ்வளவு ஸ்கூல் புக்கெல்லாம் படிக்க முடியாது. அப்ப இந்த மாதிரி புக்கு பாத்தீங்கன்னா ஷார்ட்டா இருக்கு, எல்லாமே இருக்கு உங்களுக்கு இந்த புக்ல. பாருங்க, நீங்க ஸ்கூல் புக்கு ஒரு ரெஃபரன்ஸ். இந்த கைடு வேலை பாத்தீங்கன்னா எல்லாமே தமிழ்நாட்டு ஷார்ட்டா இருக்கும், ஷார்ட் நோட்ஸ், அந்த கோர் பாயிண்ட் எல்லாம் இருக்கு. இந்த கோர் பாயிண்ட் நீங்க எக்ஸ்பிளைன் இந்த கான்செப்ட் படி புரிஞ்சுட்டீங்கன்னா, அந்த டிஎன்பிசில 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க உங்களுக்கு. டிஎன்பிசில 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அப்போ அந்த கான்செப்ட் புரிஞ்சுன்னா அந்த 3 ஆப்ஷன் எலிமினேஷன் பார்த்துட்டு ஒரு ஆன்சர் எடுக்கலாம். இதோடைய விலை பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்பிசியோட புக்கோட விலை பார்த்தீங்கன்னா 350. நான் 350 ரூபாய் உங்களுக்கு 300 ரூபாய்க்கு தரேன். ரைட். அடுத்தது டிஎன்பிசி பார்த்தா 10 டைப் ஆஃப் கொஸ்டின் கிளைம் பண்றாங்க. கூற்று காரணம், சரியான விளக்கம், பொறுத்துக, தவறான இணை, சரியான இணை, கால வரிசைப்படுது, சரியற்றது, தவறற்றது, நேரடி வினா. கொஞ்சம் ஒரு 75 கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா கம்மியா தான் நேரடி வினா கேட்கறாங்க. இப்ப கலைவாணி அகாடமி பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு 8 to 10 8 to 10 8:30 மணிக்கு ஆரம்பிச்சு 10 மணி வரையும் நம்மளுடைய அகாடமியோட வந்து குரூப் டிஸ்கஷன் வச்சிருக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் நீங்க கொடுக்கணும், டிஸ்கஷன் வச்சுக்கிறேன். இந்த டிஸ்கஷன் கிளாஸ் நடத்துறேன். இந்த ஃப்ரீ, நீங்க இந்த லிங்க் வேணும்னா போன் பண்ணி கேளுங்க. லிங்க் தர ஃப்ரீ வகுப்பு தான் இது. நீங்க இந்த டிஸ்கஷன்ல கலந்துக்கலாம். தமிழ்நாடு உள்ள அனைத்து மாணவர்கள். ஏன்னா நம்ம என்னதான் படிச்சாலும் டிஸ்கஷன்ல வரும்போதுதான் உங்களை இந்த கொஸ்டின் சொல்லும் போது அது மனசுல நிற்கும், புது புது கேள்விகள் உருவாக்கும். அப்ப டிஸ்கஷன் கண்டிப்பா இந்த 100 நாளைக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரீயா தான் கொடுக்கணும். அந்த லிங்க் வேணும்னா போன் பண்ணி நீங்க கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அது 8 to 10 ரெகுலரா டிஸ்கஷன் நடக்கும், குரூப்ல டிஸ்கஷன் நடக்கும். இந்த ஒவ்வொரு பாடத்தையும் உங்களால படிக்க முடியும்னா அதை வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றோம். அப்ப சொல்லி கொடுக்கும்போது மனசுல பதிவாயிடும். ஒரு கான்செப்ட், ஒரு கொஸ்டினுக்கு உங்களை கான்செப்ட் படி சொல்லி கொடுக்குறோம். ரைட்டுங்களா? இப்ப இந்த மாதிரி சொல்லி டிஸ்கஷன் பண்ணும்போது குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 50 பேர் 60 பேர் வரும்போது, 30 40 50 பேர் வரும்போது சேர்றாங்க. இப்ப நீங்க தனிப்பட்ட முறையில படிக்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் டிசைட் பண்ண முடியும். ஆனா குரூப்ல வந்து டிஸ்கஷன் பண்ணும்போது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே நாலேஜ் உள்ள பர்சன்ஸ். அப்ப நமக்கு வலிமை ஆயிடும்.
ஈஸியா தேர்வில் வெற்றி பெறலாம். ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் பார்த்தீங்கன்னா எங்கிருந்து எடுக்கிறாங்க, எந்த இடத்துல அழுத்தி படிக்கணும், நம்ம டிஸ்கஷன்ல உட்காரும் போதுதான் தெரியுது. சாதாரணமா நம்ம குரூப் 4 படிச்சுட்டு போய் எளிமையா வெற்றி பெற முடியாது. எந்தெந்த இடத்துல எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த தமிழ் சமுதாய வரலாறுல பாத்தீங்கன்னா சேர அரசர்களை பற்றி அவங்க என்ன செய்யறாங்க, சேர அரசர்கள் யாரெல்லாம் முக்கியமானவங்க வரிசைப்படுத்த சொல்லுவாங்க. சோழ அரசர்களை பத்தி படிச்சுக்கணும். அடுத்து பாண்டிய அரசர் அவங்களுடைய சின்னங்கள் படிக்கணும். அவங்க எந்த பூ, சேர சோழ பாண்டியர்கள் பூ, அவங்க பூ அணிஞ்சிருந்தாங்க. அடுத்தது அவங்க பட்டங்கள். கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின் இந்த மாதிரி அனலைஸ் பண்ணும்போது டிஸ்கஷன்ல வரும்போது உங்களுக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் கொஸ்டின் வருதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும் நமக்கு. ரைட்டுங்களா? வேலுநாச்சியார், மருசகோர், பூலித்தேவர், அந்த அதுல இருந்து ஒரு தீரன் சின்னமலை, அந்த இடத்துல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க. அப்ப டிஸ்கஷன்ல உட்காரும் போதுதான் உங்களுக்கு எந்தெந்த ஏரியால கொஸ்டின் வருது. நம்ம குரூப் 4 போகும்போது இங்கெல்லாம் கொஸ்டின் வருதுன்னு நம்பி போலாம். அவங்க எந்த ப்ரிவியஸ்ல எங்கெல்லாம் எடுத்துக்காங்கன்னு நம்ம தெரியும். இதுக்கு நம்ம இந்த 100 நாளைக்கு ஃப்ரீ கிளாஸ் தான் கொடுக்குறோம். ஏதாவது டவுட்னா ஃபோன் பண்ணுங்க. நன்றி.